ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வீட்டில் இருக்க ஒரே போரிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் கிளம்பிட்டோம். எல்லா இடத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னமோ கம்மி தான். பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்ன குழந்தைகள் 10 ரூபா. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு கேமுக்கும் அவ்வளோ வாங்குறாங்க அமௌண்ட்டு. சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கேம் அது விளாட்லான்னு சொல்லிட்டு இந்த கார் கேமுக்கு போய் டிக்கெட் எடுத்து லைனில் நின்று ஒரு வழியாக ஏறியாச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து 120 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. நாங்கள் 2 பேர் போனோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டா இதில் ஒரு க்ரீன் கலர் கார் இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் ஏறி உட்காந்தோம். ஏறி உட்காரும்போது நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் காமெடியில் சொன்ன மாதிரி, ஐயோ ஆண்டி பிடுங்கிருச்சு ஆண்டின்ன மாதிரி ஒவ்வொரு பக்கமும் சுற்றி செம்மையாக தலை சுற்றிருச்சு. ஒரு வழியாக அந்த கேமை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து நின்று பார்த்தா வெளியே இருந்து பார்க்கல என்னமோ நல்லா தான் இருக்குது. அங்கே போய் அந்த காரில் உட்காந்ததுக்கு அப்புறம்தான் செம்மையாக இருந்துச்சு. போனதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கேம் விளாண்டுட்டு, சரி நம்ம மட்டும் விளையாண்டா எப்படி, அதுக்கப்புறம் தம்பியும் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து அவங்களே ஒரு கேம் விளையாட வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் அவங்களுக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு சிம்பிள் கேமாக அதுக்கும் 120 ரூபா தாங்க டிக்கெட்டு. சில்ட்ரன்ஸோட போகிறனால சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டோம். அவங்க அந்த ட்ரெயினுக்கே தம்பி ஒரு மானி ஃபேஸ் வச்சுருந்தான், கொஞ்சம் பயப்படுற மானி. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். பாருங்கள், அந்த ட்ரெயின் வரும்போது அவனை தான் அவங்க டேடி கவனிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகவே ஆகிட்டான். ஆனால் ட்ரெயினில் நம்ம உட்காரத விட டிக்கெட் எடுத்து லைனில் நிற்கிறதுக்கே ஒரு கேமுக்கும் எப்படி ஒரு 1/2 hour ஆயிடுதுங்க. அதிலே டைம் ஃபுல்லாக போயிடுது. நாங்கள் 6 o'clock உள்ளே போனோம். வெளியே வரையிலே அவ்வளோ கூட்டம். அப்புறம் ரிட்டன் நாங்கள் வெளியே வரையில் பார்த்தா அதுக்கு மேலே செம்ம க்ரௌடு. அப்போ தான் உள்ளேயே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. மணி நாங்கள் வெளியே வரையிலே 8க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மீன்ஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. போயிட்டு அதையும் பார்த்துட்டு எல்லா மீனுமே பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டிலலாம் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே தம்பிக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு, பாப்பா காசையாக கேட்டாங்கன்னு ஒரு லைட்டிங்கை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு ஷவர்மாவும் எக் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. லைட்டிங்கில் ஒரு இருட்டில் ஒரு ஃபோட்டோ அப்படியே முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோட வருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பாய்.